ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து சட்டிக்கர்ணை. இந்த சட்டிக்கர்ணை வந்து கர்ணமனம் படித்ததுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது. மூலத்துக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசன் தான் சொல்லணும். இதை கூட்டு வச்சோ இல்லை வறுத்தோ சாப்பிட்லாம். பட் பரட்டி சாப்பிட்றது தான் நல்லது. சம்பால் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஓகே. அதே இல்லாமல் இது வந்து இந்த குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த மென்சஸ் டைம் 3 நாளுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம தொடர்ந்து 1 வீக்கு சாப்பிட்ணும். அதை 1 வீக்கு சாப்பிடும்போது ஆஃப்டர் 10 டேஸ் ஆகிடுச்சா, 10 டேஸ்க்கு அப்புறம் ஸோ 2 பேரும் ஒன்றா இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா இருந்தால் அந்த டைமில் என்ன செய்யணுன்னா, இந்த கருணைக்கிழங்கு வந்து 2 பேருமே 1 வீக்கு சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் எக்கு இருக்கு இல்லையா, நாட்டு எக்கு, கம்பத்து எக்கு, அந்த எக்கை வாங்கி அவங்க பச்சையாக மார்னிங் ஒன்று சாப்பிட்ணும், நைட்டு ஒன்று சாப்பிட்ணும். ஸோ குழந்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. குழந்தை வேணாங்கிறவங்க இதை சாப்பிட வேண்டியதில்லை. நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். தென் வந்து இது மாதிரி சாப்பிடும்போது இஸ் அ குட் மெடிசன். இது நிறைய பேர் சாப்பிட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே போடுறோம். யா.